Hi all, நம்ம 12th chemistry hydroxy compounds and ether lessonல இதுக்கு முன்னாடி biological oxidation பார்த்தோம். இப்போ catalytical dehydrogenation பார்க்க போகிறோம். ஹைட்ரஜனேஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிமூவல் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டமை ரிமூவ் பண்ணுறது, அதுதான் ஹைட்ரோஜனேஷன். அது இப்போ கேட்டலிட்டிக்கல் டீஹைட்ரோஜனேஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு கேட்டலிஸ்ட்டை யூஸ் பண்ணி ஹைட்ரஜனை ரிமூவ் பண்ண போகிறாங்க. இந்த ப்ராசஸில் யூஸ் பண்ண போகிற கேட்டலிஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா காப்பரை கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆல்கஹாலை வேப்பர் ஃபார்மில் எடுத்துகிட்டு அந்த வேப்பரை ஒரு ஹீட்டட் காப்பர் பிளேட்டில் பாஸ் பண்ணுவாங்க. அப்போது அதில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகும். 573 கெல்வினுக்கு ஹீட் பண்ணி வச்சுருக்கிற காப்பரில் பாஸ் பண்ணும்போது அதில் இருக்கிற ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிட்டு ஆல்டிகைடாக ஃபார்ம் ஆகும். இந்த ஆல்டிகைடு ப்ரைமரி அண்ட் செகண்டரி ஆல்கஹால்ஸில் மட்டும்தான் இந்த ரியாக்ஷன் நடக்கும். டெர்ஷரி ஆல்கஹாலை நீங்கள் கேட்டலிட்டிக்கல் டீஹைட்ரேஷன் பண்ணும்போது அல்கீன் காம்பவுண்ட், அதாவது கார்பன் டபுள் பாண்ட் காம்பவுண்டாக நடக்கும். இது எப்படி நடக்குது அப்படிங்கிற ரியாக்ஷன் பார்க்கலாம். இப்போ ஒரு ப்ரைமரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். இப்போ எத்தனால் எடுத்துக்கிறோம். CH3 CH2OH. இதை காப்பர் பிளேட்டில் 573 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது நமக்கு ஒரு கார்பனல் காம்பவுண்ட் கிடைக்குது. எப்படி கிடைக்குது அப்படின்னா இந்த H2 ரிமூவ் ஆகி வெளியில் போயிடுச்சுன்னா இந்த H2 ரெண்டுமே வெளியில் போயிடுச்சுன்னா CH3 CHO ஒரு ஆல்டிகைடு கிடைக்குது, ஈத்தனால் கிடைச்சிருச்சா. இதே ஒரு செகண்டரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரோப்பேன் 2 ஆல் எடுத்துக்கலாம். CH3 CHOH CH3 காப்பர் கூட 573 கெல்வினுக்கு ஹீட் பண்ணும்போது இந்த காம்பவுண்டில் இருந்து இந்த 2 H வெளியில் போயிடும். அப்படி இந்த 2 H வெளியில் போகும்போது இந்த H இந்த பாண்ட் இங்கே கொடுத்துட்டு தான் போகும். CH3 CO இந்த H வெளியில் போகும்போது இங்கே ஒரு பாண்ட் கொடுத்துருச்சு. CH3 அசிட்டோன் ப்ரோப்பனோன்னு சொல்லலாம். அசிட்டோன் இல்லைன்னா ப்ரோப்பனோன். இப்போது ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம கேட்டலிட்டிக்கல் டீஹைட்ரஜனேஷன் பண்ணும்போது என்னவா கிடைக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இது இந்த மாதிரி ஒரு கார்பனல் காம்பவுண்ட் கொடுக்காது, அதுக்கு பதிலாக அல்கீன் காம்பவுண்ட் கொடுக்கும்னு சொல்லியிருக்கேன்னா. இப்போ பாருங்கள், ஒரு டெர்ஷரி ஆல்கஹால் எடுத்துக்கலாம். CH3 CH3 OH CH3. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சும் இங்கே இருக்கிற ஒரு ஹெச்சும் இந்த OH எடுத்துகிட்டு H2O வெளியில் போயிடுச்சுன்னா காப்பர் கூட 573 கெல்வினுக்கு ஹீட் பண்ணுறோம். -H2O போயிடுச்சுன்னா போகும்போது இந்த பாண்டை இங்கே கொடுத்துட்டு தான் போகும். பாருங்கள், C டபுள் பாண்ட் CH2 CH3 CH3 ப்ரோப்பீன் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 1 2 3 அப்படின்னு வச்சுக்கலாம். 1 2 3 இது சப்ஸ்டியூஷன். 2 மெத்தில் ப்ரோப் 1 ஈன் அப்படிங்கிற காம்பவுண்ட் நமக்கு கிடைக்கும். இதுதான் கேட்டலிட்டிக்கல் டீஹைட்ரோஜனேஷன் ஆஃப் ஆல்கஹால். அடுத்தது எஸ்ட்ரிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். எஸ்ட்ரிஃபிகேஷன் என்னென்னா ஃபார்மேஷன் ஆஃப் எஸ்டர் இல்லாட்டி ப்ரிப்பரேஷன் ஆஃப் எஸ்டர். எஸ்ட்ரிஃபிகேஷன் ப்ராசஸில் ஒரு ஆல்கஹால் ஒரு கார்பாக்சிலிக் ஆசிட் கூட
COOH கார்பாக்சிலிக் ஆசிட் கூட ரியாக்ட் ஆகி இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆசிட் ஒரு H2SO4 ப்ரெசன்ஸில் டீஹைட்ரேஷன் ஆச்சுன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து எஸ்டராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி நடக்கும்னா இந்த OH இந்த H எடுத்துக்கிட்டு H2Oவை வெளியில் போயிடும். அப்போ மீதி இருக்கிற காம்பவுண்ட் R O O C R dash. இந்த காம்போனண்ட் அதாவது C டபுள் பாண்ட் O ஒரு O அதை தான் நான் இப்படி எழுதியிருக்கேன். இதுக்கு பேர் எஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம ஒரு ரியாக்ஷனாக பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு ஆல்கஹால் எடுத்துக்கலாம், ஒரு எத்தனால் CH3 CH2OH. இது கூட எத்தனாயிக் ஆசிட் ரியாக்ட் பண்ணுது. அதாவது எத்தனாயிக் ஆசிட் எப்படி CH3COOH. அதை நான் இதே மாதிரி திருப்பி எழுதிக்கிறேன். OH C டபுள் பாண்ட் O CH3. இதை வந்து இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் H2SO4 கூட நம்ம ட்ரீட் பண்ணும்போது இந்த OHும் சாரி இப்படி போட்டுக்கலாம். இந்த OHும் இந்த Hும் போயிடுச்சுன்னா எழுதுங்க CH3 CH2O C டபுள் பாண்ட் O இடம் பத்தில் கீழே எழுதிக்கிறேன் CH3. இதுக்கு பேர் வந்து எத்தில் சாரி இதுக்கு பேர் வந்து எத்தில் எத்தனாயேட். இதுக்கு பேர் இது எத்தில், இங்கேயும் 2 C இருக்கிறதுனால எத்தனாயேட். எத்தில் எத்தனாயேட். ஓகேங்களா? இதை வந்து எத்தில் மெத்தில் எஸ்டர்னு சொல்லலாம். எத்தில் மெத்தில் எஸ்டர். மெத்தில் எஸ்டர். ஓகே, தேங்க்யூ.